ராஜி கிராக்கர்ஸ் தரமான பட்டாசுகள் நியாயமான விலையில் வாங்கக்கூடிய ஒரே இடம். தீபாவளி நெருங்கிட்டே இருக்கு. போன வருஷம் இவங்களை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி இவங்க கிட்ட பட்டாசுகளை புக் பண்ண நம்மளுடைய வியூவர்ஸ் நல்லதொரு ஃபீட்பேக்கை கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷமும் இவங்களுடைய சாம்பிள் பட்டாசுகளை முதல்ல வாங்கி நாங்கள் செக் பண்ணிட்டோம். சும்மா தரமாக இருக்கு. ஆகஸ்ட் மந்த்ல நம்ம ரிவ்யூஸ்ல இவங்களுடைய ஆட்ஸை வச்சு அதன் மூலமாக நல்லதொரு ரெஸ்பான்ஸ் அண்ட் புக்கிங் அப்படின்னு இவங்களுக்கு கிடைச்சதுனால இவங்க ஆகஸ்ட் மந்த்ல கொடுத்த 85% டிஸ்கவுண்டை செப்டம்பர் மந்த்துக்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு மேல பட்டாசுகளை புக் பண்றவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீயாக டெலிவரியும் பண்ணி தராங்க. ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணா இன்னும் நீங்க அடிஷனலாக 5% டிஸ்கவுண்ட்டையும் அவைல் பண்ணிக்கலாம். இவங்களுடைய லிங்கையும் சரி புக்கிங் சைட் டீடைல்ஸையும் சரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அப்புறம் என்ன, இந்த தீபாவளிக்கு தரமான பட்டாசுகளை ராஜி கிராக்கர்ஸ்ட புக் பண்ணுங்க. தீபாவளியை சந்தோஷமாகவும் சேஃபாகவும் கொண்டாடுங்க. இந்த தீபாவளிக்கு உங்களுடைய பிசினஸை எப்படி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு தெரியலையா? அதுக்கு தான் இருக்கிறாங்க கிரியேட்டிவ் ஆட்ஸ். 20 வருஷமாக அட்வர்டைசிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இவங்க இப்போ டிஜிட்டல் வால் பெயிண்டிங்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிளுங்க. ஜஸ்ட் நீங்க ஆர்டர் பண்ணா போதும். லோக்கல் பெர்மிஷன்ல இருந்து எக்ஸிகியூஷன் வரைக்கும் எல்லாமே இவங்களே பார்த்துப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க இப்போ இவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி முத்தூட், வோடஃபோன், பெப்சி, பச்சை பாஸ், கலர்ஸ், விஜிஎன் பில்டர்ஸ், அருணெக்ஸல்லோ அப்படின்னு பெரிய பெரிய பிராண்ட்ஸுக்கு இவங்க ஆல்ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெயில், மழை, புயல் அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி நிலைச்சு நிற்கக்கூடிய வைப்ரண்டான கலர்ஸில் பிரீமியம் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்ஸில் இவங்க பண்ணி தர்றாங்க. ஸோ இந்த தீபாவளி சீசனில் உங்கள் ஜுவல்லரி, டெக்ஸ்டைல்ஸ், ரியல் எஸ்டேட் ஆட்ஸுக்கு டிஜிட்டல் வால் பெயிண்ட்ஸிங் இன்னமும் ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்கும். அப்புறம் என்ன, உங்களுடைய பிராண்டுடைய தீபாவளி விசிபிலிட்டிக்கு கிரியேட்டிவ் ஆட்ஸுக்கு கால் பண்ணுங்க. உங்கள் பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் தண்டகாரண்யம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். படத்தில் நம்ம கலையரசன் இருக்காரு. அவர் ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த நபர். இவருடைய அண்ணன் தான் கெத்து தினேஷ். பத்தாப்ப கூட தாண்டாத கலையரசன் எப்படியாவது நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக 5 லட்ச ரூபா காசை ஒருத்தர்கிட்ட கொடுத்து கடைசியாக ISGS ட்ரைனிங் கேம்ப் அப்படின்னு ஒன்று நடக்குது. அங்கே போய் ஜாயின் பண்ணுறாப்புல. இப்போ ட்ரைனிங் முடித்த உடனே கவர்மெண்ட் ஜாப் ரெடியாக இருக்குது. நேராக ஊருக்கு போனால் கவர்மெண்ட் ஆஃபீஸராக சும்மா மீசையை முறுக்கி விட்டு தான் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கனவோடு எல்லாத்தையும் உள்ளே தாங்கிக்கிட்டு அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காப்புல கலையரசன். கடைசியாக அவர் நினச்சது நடந்துச்சா இல்லையா? இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் பேசிக்காக ஒரு போட்ஸ், அதாவது பேஸ்ட் ஆன் தி ட்ரூ ஸ்டோரி, ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி தான் இவங்க படமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. பட் எதை பேஸ் பண்ணி பண்ணோம் அப்படிங்கிறத இவங்க என் கிரெடிட்டில் தெளிவாக ஒரு பேப்பர் கட்டாகவே விட்டுருக்காங்க. அந்த பேப்பர் கட்லாம் பார்க்கும்போது உண்மையாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு வித்தியாசமான ஒரு மைய கருவை எடுத்துக்கிட்டு தான் இவங்க படமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது. சென்சிட்டிவான ஒரு விஷயம், அதை முடிஞ்ச அளவுக்கு சென்சிபிளாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி படத்துடைய இயக்குனரான அதியன் ஆதிரி முயற்சி பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய பலம் இதனுடைய செகண்ட் ஹாஃப் தான். குறிப்பாக இதில் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அந்த எமோஷனலான விஷயங்கள். ஆனால் அந்த எமோஷனல் விஷயங்களே கூட சப்ஜெக்டிவ் தானோ அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. ஏன்னா எனக்கு பர்சனலாக ஆன் அண்ட் ஆஃபாகத்தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அதை நான் முதல்ல இங்கே தெளிவாக சொல்லிடுறேன். படத்தில் கலையரசன் ஆகட்டும், ஷபீர் கல்லறக்கல் ஆகட்டும், 2 பேரும் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். 2 பேரும் என்ன தேவையோ நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க. இவங்களுக்கு அடுத்து தான் கெத்து தினேஷுடைய கதாபாத்திரமே. அவர் என்ன தேவையோ அதை அங்கங்கே கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெருசாக ஸ்கோப்பே கிடையாது. செகண்ட் ஹாஃபில் அதுவும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் தான் ஓரளவுக்கு அவருக்கு அந்த கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்கோப்பே இருக்குது. அது என்ன தேவையோ அதை அவர் கொண்டு வந்திருக்காரு. இந்த 3 பேர் போக யுவன் மயில்சாமி ஆகட்டும், ரித்விகா, பின்சு சாம், முத்துக்குமார், அருள்தாஸ், கெத்து தினேஷுடைய அப்பாவாக பண்ண அந்த ஆர்டிஸ்ட்னு சொல்லி ஒரு சில பேர் அவங்கவுங்களுக்கு என்ன அந்த கதாபாத்திரம் வந்து தேவையோ அதை நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே. பாலசரவணனை பொறுத்தளவுக்கு அவருக்கு ஆக்சுவலி அவர் கொடுத்து நல்லா தாங்க பண்ணியிருந்தார். ஆனாலும் ஏங்க இந்த படமே ரொம்ப ரொம்ப சீரியஸான மோடில் ஓடக்கூடிய ஒரு கதைக்களம் தான். அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு அவர் கூட காமெடி பண்ணிட்டு தெரியக்கூடிய ஒரு கதாபாத்திரங்களாகத்தான் இதுவரைக்கும் அதிகமாக பண்ண பாலசரவணன் அந்த டைமிங்கான காமெடியை ஃபுல்லாக பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. இப்படி ஒரு சீரியஸான கதைக்கு எதுக்கு அவர் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. ஒரு தப்பான காஸ்டிங்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் எனக்கு ஃபீலும் வந்தது. அவர் கொடுத்தது என்னவோ கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காடு சார்ந்த பகுதிகள் இது எல்லாத்தையும் காட்சிப்படுத்தின விதத்தில் சினிமோட்டோகிராஃபரான பிரதீப் அந்த விஷயங்களை ரொம்ப நீட்டாகவே கன்சீவ் பண்ணியிருக்காப்புல. வழக்கமாகவே தேவை இருக்குதோ இல்லையோ ராஜாவுடைய பாட்டுக்களை உள்ள வலிச்சே ஆகணும் அப்படின்னு இன்றைக்கி இயக்குநர்கள் கங்கணம் கட்டிட்டு தான் படத்தை இருக்கிறாங்க. இந்த படத்தில் அந்த ஓ பிரியா பிரியா பாட்டு ஓகே வாக்மேனில் பாடிச்சு அப்படிங்கலாம். அதுலேயும் எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் சார் அந்த பாட்டை போட்டு 2 ஹெட்செட்டு மாதிரி வந்து காதில் வச்சுக்கிட்டு தான் பாலசரவனே கேட்குறாப்புல. ஆனால் அது எப்படி வெளியே கேட்குது நம்ம ஆளுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்க கலையரசனுக்கு அப்படின்னு தெரியல. இப்போ எனக்கு பிடிச்ச பாட்டு அப்படிங்கிறாரு. சரி, அதை விடுங்க. ஆனால் அந்த பாட்டை அது வாக்மேனில் பாடிச்சு அப்படின்னு இவங்க சொல்லிக்கலாம்.
பின்னாடி அந்த மனிதா மனிதா பாட்டு வருது, அந்த பாட்டு எங்கேருந்து பாடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க கன்வின்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியலை. அந்த மாதிரி ராஜாவுடைய ஒரு சில பாட்டுக்களை உள்ளே இழுத்து உள்ளே வச்சுருக்காங்க. அந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஃபீமேல் வோக்கல் ரொம்ப நல்லா இருந்தது. ஜஸ்டின் பிரபாரன் அது நீட்டாகவே கன்சீவ் பண்ணியிருந்தார் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த படத்தில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைய கருவாக ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்டை எடுத்துகிட்டு தான் அது கதையாக இவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது சொல்லப்பட்ட விதத்தில் செகண்ட் ஹாஃப்லையாவது ஓரளவு கொஞ்சம் எமோஷனல் கனெக்டை கொடுக்குற மாதிரி ஒரு சில காட்சி அமைப்புகள் உள்ளே இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் எதுவுமே புதுசாகவும் இல்லை, ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை. அந்த எந்த ஒரு காட்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட அந்த காட்சி அந்த தருணத்தில் நமக்குள்ளே கொடுக்க வேண்டிய அந்த ஒரு இம்பேக்டை எங்கேயுமே பெருசாக கடத்தவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் கதைக்களம், கதாபாத்திரம் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தப்பட்ட விதமாகட்டும், அந்த கதாபாத்திரங்களுக்குள்ளே கிரியேட் ஆகக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட் ஆகட்டும், இது எல்லாமே பெயரளவில் அங்கங்கே சீனாக நிற்கிதே தவிர ஸ்டேஜிங் மேக்கிங் அப்படிங்கிற லெவலில் கூட பல காட்சிகள் ரொம்ப அமெச்சூராக இருக்குது. என்னவோ அது சரியாக ஒட்டவே இல்லை. நீங்கள் டேரெக்டாக போய் செகண்ட் ஹாஃப் பார்க்க முடியாது இல்லையா? ஃபஸ்ட் ஹாஃபை பார்த்துட்டு தானே செகண்ட் ஹாஃபுக்கு போகணும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் நிச்சயமாக நம்மளுடைய பொறுமையை கொஞ்சம் சோதிக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி ஷபீர் கல்லர்களுடைய கதாபாத்திர வடிவமைப்பிலேயே ஒரு பெரிய சந்தேகம் எனக்கு இருக்கத்தான் செய்யுது. அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அப்படின்னு பின்னாடி சொல்கிறாப்புல, ஆனால் அவருடைய பேர் அமிதாப் அப்படின்னு இருக்கு. யாரை பார்த்தாலும் ஹிந்தியில் தான் பேசுகிறாப்புல. வடநாட்டிலேருந்து தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆகி போய் கடைசியில் இங்கேருந்து அந்த கேம்புக்கு வந்தாரா அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் தெளிவாக பெருசாக இவங்க தெளிவாக சொல்லலை. அது பத்தாதுக்கு அவர் கலையரசனுக்கு ஒரு லெட்ரு எழுதுறாரு, அந்த லெட்ரு இங்கிலீஷில் எழுதுறாரு. அது ஏன் அப்படிங்கிறதும் நமக்கு ஒன்றும் பெருசாக புரியலை இந்த படம் பார்க்கும்போது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கதாபாத்திர வடிவமைப்புலையும் உள்ள இருக்குது. படத்தில் டப்பிங் லிப்சிங்க் இஷ்யூவாகவும் பல இடங்களில் பல கதாபாத்திரங்களுக்கு டப்பிங் உட்காரவே கிடையாது. ஆர்டிஸ்டுடைய வாய்ஸ், அவங்களுடைய லிப் மூமெண்ட் ஒரு பக்கம் இருக்குது, டப்பிங்குடைய வாய்ஸ் ஒரு பக்கம் தனியாக வேற ஒரு லேயரில் போய்கிட்டு இருக்குது. அதுவும் நமக்கு பல காட்சிகளை ஒன்றி பார்க்க முடியாமல் செய்யுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது எல்லாம் தாண்டி இந்த படத்தில் ஒரு சில காட்சிகள் ஏன் சார் இது இன்டென்ஷனலாக எடுத்ததா இல்லை தெரியாமல் எடுத்துட்டீங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஷபீரும் கலையரசனும் ஒன்றா உட்காந்து பேசக்கூடிய ஒரு காட்சி ஒன்று இருக்குது. அதாவது இந்த ட்ரைனிங் கேம்பில் இருக்கக்கூடிய 2 பேர் பேசிக்கிறது தான் அந்த சீன் நமக்கு தோணவே தோணாது. ஒரு 5ஆம் பாரா படிக்கிற பசங்க ஸ்கூலில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரியே இருக்கும். அந்த காட்சியை நீங்கள் கடந்து போகும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் என்ன சீனை சொன்னேன்னு. அந்தளவுக்கு தான் அந்த காட்சி ஃபைனலாக கன்சீவ் பண்ணப்பட்டிருக்கு. அது ஏன் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் அது கொடுக்கக்கூடிய இம்பேக்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரியேட் ஆகுதோ அதை பொறுத்து தான் இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நான் சொன்ன மாதிரி எனக்கு ஆன் அண்ட் ஆஃபாகத்தான் அந்த எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால் எனக்கு ஓவராக ஒரு ஆவரேஜான வாட்சாகத்தான் இந்த படம் பட்டது. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இதில் செக்ஷுவலாக அது செக்ஷுவல்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நியூரிட்டி சம்பந்தமாக, ஆனால் அதை லாங் ஷாட்டில் பிளர்ராகத்தான் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. எதையும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி உள்ள போல இருந்தாலும் இந்த படம் UA16+, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.